Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 3 சர்வீஸ் பிஸ்னஸஸ் சாப்டர் 10 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லேயும் வந்துட்டு நம்ம யூனிட் 2 டீல் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சாப்டர்ஸ் வந்து பார்த்தோம். இனிமேட்டு நம்ம வந்து யூனிட் 3ல் பார்க்க போகிறது வந்து சர்வீஸ் பிஸ்னஸஸ். பிஸ்னஸ் சர்வீஸ் ரிலேட்டடாக எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ பார்க்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் பிஸ்னஸ் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட் ஃபார் த ஸ்டடி ஆன் சர்வீஸ் பிஸ்னஸ் பார்த்துடலாம். எஜுகேஷன், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லைக் சர்வீஸ் பிஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் சென்ச்சுரிஸ். ஸோ சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து எஜுகேஷன், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாமே வந்துட்டு சர்வீஸ் பிஸ்னஸ்லாம். இது எல்லாமே வந்துட்டு எப்போதுலேருந்து இருக்குது அப்படின்னா நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இட்ஸ் ப்ராமினன்ஸ் இன் த குளோபல் ட்ரேட் இஸ் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜின், தட் இஸ் ஆஃப்டர் 1970. ப்ராமினன்ஸ்னால் முக்கியத்துவம். உலக அளவில் இதுக்கான முக்கியத்துவம் வந்து 1917க்கு அப்புறம் தான் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. The service sector has merged as the most dynamic sector of the world economy, contributing almost 1/3 of world gross value added. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்கிறாங்க. 1/3 ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆடட். கிராஸ் வேல்யூனா வந்துட்டு த மெஷர் ஆஃப் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் த எக்கானமி அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் 1/3 ஆஃப் த கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து இந்த சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் பிஸ்னஸஸ். 1/5 ஆஃப் global trade. 1/5 of global trade and more than half of the world foreign direct investment. இது எல்லாமே வந்து சர்வீஸ் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயங்கள். It remains the key driver of India's economic growth. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதுதான் கீ டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் த இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத், contributing almost 61% of its gross value added growth in 2015-16. ஸோ ரீசெண்டாக எடுத்த சென்சஸ் படி 61% வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்ஸ் த இந்தியன் பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் 2015-16. ஸோ இந்தியன் பட்ஜெட் எஸ்டிமேட் பார்த்ததில் 2015 61% ஆஃப் the gross value added is contributed by the service sectors. So இப்போ நம்ம banking service பற்றி பார்க்கலாம். Banking service is a nerve center of the industry and commerce. இப்போ நம்மளோட உடம்புக்கு எப்படி நர்வ்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் காமர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தான் வந்து இந்த பேங்கிங் சர்வீஸ். இன் அ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இட் பிளேஸ் அ விட்டல் ரோல் பை ப்ரொவைடிங் த மணி ரெக்வயர்ட் ஃபார் தேர் ரெகுலர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு கண்ட்ரி ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அண்ட் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் ரெகுலராக மணி வந்து ப்ரொவைட் பண்ணுறது பேங்கிங் சர்வீஸ் தான். த வேர்ல்ட் பேங்க் நார்மலி ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். There are many types of banks rendering different types of service. Central Bank is the most important one among them. World Bank வந்து மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் பேங்க் தான். சென்ட்ரல் பேங்க் தான் எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் ஹெட்டு அண்ட் தே டிசைட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் அதர் பேங்க்ஸ். எவ்ரி நேஷன் ஹேஸ் ஒன் சென்ட்ரல் பேங்க். ஒரு நேஷனுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இட் இஸ் ஓன்ட் பை த கவர்மெண்ட். அது யார் வந்து கவர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா
கவர்மெண்ட் தான் வந்து ஓன் பண்ணுவாங்க. The control over the entire banking system of a country is vested with this apex bank. apex bankனா வந்துட்டு முன் உரிமை இருக்க ஒரு பேங்க், அதாவது சென்ட்ரல் பேங்க்கை தான் வந்து அபெக்ஸ் பேங்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஒர்க்கிங்ஸையும் என்டையர் பேங்கிங் சிஸ்டம் வந்துட்டு யார் கையில் இருக்குது அப்படின்னா இந்த அபெக்ஸ் பேங்க் கையில் தான் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆர் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். different names in different countries. Their functions also vary from country to country. அதோட ஒர்க்கிங்கும் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும், வேரினா மாறிட்டே இருக்கும். A central bank is set up as an autonomous, அது வந்து ஒரு தன்னாட்சியாக இருக்கும் அந்த சென்ட்ரல் பேங்க். ஆர் குவாசி அட்டானமஸ். குவாசி அட்டானமஸ்னால் ஹாஃப் அட்டானமஸ் அப்படின்னு அர்த்தம். குவாசினா ஹாஃப். Stability and growth of the country's economy are the main goal of a central bank. ஒரு கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டியும் க்ரோத்தும் தான் வந்துட்டு இவங்களோட மெயின் எய்ம். அது வந்து குறையாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா இந்த சென்ட்ரல் பேங்க்கோட மெயின் எய்ம். இந்தியாவில் யார் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து சென்ட்ரல் பேங்க். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அ சென்ட்ரல் பேங்க். இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா பார்க்கலாம். இந்தியாவில் எப்படி வந்து பேங்க்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா, விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1770 அண்ட் வாஸ் க்ளோஸ்ட் இன் 1932. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். Banking in ancient India. Rudimentary banking activities were carried out in India 3,500 years ago, 1500 CE. Rudimentary banking அப்படின்னா வந்துட்டு அடிப்படையாக ஒரு பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா 3,500 years agoலேருந்தே வந்துட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் earning அண்ட் யூசரி, அதாவது unreasonable interest were prevalent during the Vedic period. ப்ரிவலண்ட்னா நடைமுறையில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது, அன்ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட், யூசரி, இதெல்லாம் வந்துட்டு வேதிக் பீரியட்லேருந்தே வந்துட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 2000 years before 8th century CE. சிஇனா வந்துட்டு காமன் எரா அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு காமன் எரா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பிசிஇ கான்ஸ்டியூட் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். சரிங்களா? கான்செப்ட்ஸ் வேர் ப்ராக்டிஸ்ட் இன் தமிழ்நாடு. இதை எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா டெபிட், நம்ம அக்கௌண்ட்ஸில் படிக்கிறோம்ல, டெபிட்னா வந்துட்டு பற்று, அது வந்து டெபிட். கிரெடிட்னா வரவு, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். விச் ஆல் கலெக்டிவ்லி நோனஸ், இதெல்லாம் நம்ம எதில் வந்து போடுவோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் போடுவோம். ட்ரையல் பேலன்ஸ்னால் வந்துட்டு ஈந்துகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நெக்ஸ்ட் பேரிடு அப்படின்னா வந்து லெட்ஜர் போடுறோம்ல, அது வந்து பேரிடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீனிங் இது எல்லாமே வந்துட்டு. ஓகே, கம்மிங் பேக் டு த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1786 அண்ட் வாஸ் லிக்விடேட்டட்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. 1791 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் கல்கட்டா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் ஸ்டாக் பேங்க். ஜாயின்ட் ஸ்டாக் பேங்க் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உருவானது வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டா, விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1806. இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் பேங்க் ஆஃப் பெங்கால் இன் 1809. பேங்க் ஆஃப் பாம்பே in 1840 and Bank of Madras in 1843 were established. These banks are called presidential banks. Presidential bank na வந்துட்டு
ஜனாதிபதி வங்கி, சரிங்களா, பிரசிடெண்ட், அதாவது ஜனாதிபதி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ், இதுக்கு மட்டும்தான் வந்து இந்த பேங்க் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. 1881 witnessed the birth of Oudh Bank, which was later renamed into Punjab National Bank in 1894. These presidential banks were amalgamated into the Imperial Bank of India on 27 January 1929. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் பேங்க் தான் லேட்டராக என்னவா ஆச்சு அப்படின்னா இம்பீரியல் பேங்காக வந்து மாறிச்சு. It confined its operation to the urban sector and rural sector was completely neglected in those days. ஸோ ரூரல் செக்டாருக்கும் அர்பன் செக்டாருக்கும் இவங்க செய்கிற அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணப்பட்டுச்சு அந்த நாட்களில். Therefore, after independence, an act was passed in the parliament to take over the Imperial Bank of India by the government, and State Bank of India came into being on July 1st, 1955. ஸோ இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணதுனால எந்த ஃபங்க்ஷன்ஸும் ரூரலுக்கும் அர்பனுக்கும் நடக்காததுனால ஒரு ஆக்ட் போட்டாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து டேக் ஓவர் த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பை த கவர்மெண்ட். அந்த இம்பீரியல் பேங்க்கை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் வந்து உருவாச்சு இன் 1955. இதுதான் இம்பீரியல் பேங்க்கோட ஸ்டாம்ப், அதாவது லோகோ. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் டெஃபினிஷன் பார்ப்போம். அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, இவங்க என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பேங்க்குக்குன்னா, பேங்கிங் மீன்ஸ் த அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் பப்ளிக். பப்ளிக்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுறாங்க மணியை, எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட். அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்க மணியை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். அவங்களுக்கு தேவை அப்படின்னும் போது அதை ரீபே பண்ணுவாங்க. ஆர் அதர்வைஸ் அண்ட் வித்ட்ராவல் பை செக், செக்கு கொடுத்து நம்ம காசை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இல்லைனா டிராஃப்ட், இல்லைனா பே ஆர்டர், ஆர் அதர்வைஸ், இல்லை எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். டிராஃப்ட் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ ரிட்டன் டாக்குமெண்ட் which will specify the amount to be paid. அதுதான் வந்து டிராஃப்ட். பே ஆர்டர்னால் வந்துட்டு இதுவும் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து யார் இஷ்யூ பண்ணுவான்னா பேங்க் இஷ்யூ பண்ணுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர். கஸ்டமருக்கு பதிலாக பேங்க்கே வந்து இஷ்யூ பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பே ஆர்டர். இந்த பே ஆர்டர் வந்து அவங்க பேங்க்கில் இருக்க கஸ்டமர் அவங்களுக்கு பதிலாக பேங்க்கே வந்து அவங்களுக்கு யாராவது காசு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பே ஆர்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த பே ஆர்டர் வந்து வேலிட் ஃபார் 3 months. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டராக வந்து நம்ம படிப்போம் எல்லா டைப்ஸுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெஃபினிஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். இப்போ நம்ம பார்த்தது டெஃபினிஷன் ஆஃப் பேங்க், ஜென்ரலாக பேங்க் பார்த்தோம். சென்ட்ரல் பேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் வந்து RBI. A central bank being generally recognized as a bank which constitutes the apex of monetary and banking structure of its countries and which performs as best as it can in the national economic interest. ஸோ சென்ட்ரல் பேங்க்குன்றது ஒரு அப்பெக்ஸ் பேங்க், சரிங்களா. அப்பெக்ஸ்னால் வந்து அப்பெக்ஸ்னால் தமிழ் மீனிங் வந்து உச்சம். ஸோ இதை எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா த பிக்கஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இருக்கும். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து அப்பெக்ஸ் பேங்க்குன்னு சொல்கிறாங்க. விச் ஸ்டேட்ஸ் த பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இட்ஸ் கண்ட்ரீஸ். அந்த கண்ட்ரியில் எவ்வளோ மணி இருக்கணும், மானிட்டரினா வந்துட்டு மணி
எவ்வளோ மணி இருக்கணும், பேங்க்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த அபெக்ஸ் பேங்க் தான் வந்து முடிவு பண்ணும், அதாவது த சென்ட்ரல் பேங்க். அண்ட் அதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கும், பெர்ஃபார்ம்ஸ் ஆஸ் பெஸ்ட் ஆஸ் இட் கேன். எதுக்காக அப்படின்னா டு மேக் த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், நேஷ்னல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். De Kock gave a list of 7 functions of central bank which are accepted by the majority of economists. So in the definition கொடுத்தவர் அவர் பேர் வந்து டி காக். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அந்த 7 ஃபங்க்ஷனுமே வந்துட்டு விச் இஸ் அக்செப்டட் பை மெஜாரிட்டி ஆஃப் எக்கனாமிஸ்ட். எக்கனாமிஸ்ட்னா வந்து பொருளாதார நிபுணர்கள், சரிங்களா, அவங்க எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கென்ட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட் மே பி டிஃபைண்டட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் சார்ஜ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜிங். அதுக்கு வந்து பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் மணி. மணியோட எக்ஸ்பான்ஷன், அதை வந்து எப்படி பெருக்கிறது, மணியை அதை வந்து எப்படி விரிவாக்குறது, இன்னும் வந்து நிறைய மணியாக மாற்றுறது, எக்ஸ்பான்ஷன். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, த வால்யூம் ஆஃப் மணி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் வெல்ஃபேர். பப்ளிக்கோட நன்மைகளை மனசில் வச்சுட்டு, இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் வெல்ஃபேர். இதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க்கோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி கென்ட் அப்படின்றவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட், BIS என்ன சொல்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் பற்றி அப்படின்னா a central bank is a bank in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency and credit that in that country. ஸோ இவரும் அதே தான் சொல்கிறாரு, வால்யூம் ஆஃப் கரன்சி, அதாவது வால்யூம் ஆஃப் மணி அண்ட் கிரெடிட். அதோட கிரெடிட்னால் நம்ம என்ன பார்த்தோம், வரவு, சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது யாரோட டியூட்டி அப்படின்னா இந்த சென்ட்ரல் பேங்க்கோட டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் RBI. RBI எப்படி வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா கேரிட் out the note issue and other functions of central bank. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இம்பீரியல் பேங்க் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு வந்துச்சு, கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இன் 1926 த ஹில்டன் யங் கமிஷன் ஆர் த ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ், இது சொன்னவர் வந்து JM கெனிஸ் அண்ட் சர் எர்னஸ்ட் கேபிள் வேர் இட்ஸ் மெம்பர்ஸ். அதோட மெம்பர், இந்த கமிஷனோட மெம்பர்ஸாக இவங்க இருந்திருக்காங்க. மேட் அ ரெக்கமெண்டேஷன் டு கிரியேட் அ சென்ட்ரல் பேங்க். அவங்க தான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க சென்ட்ரல் பேங்க் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டாக தான் RBI வந்துட்டு வந்துச்சு. RBI Act 1934 was passed and RBI launched in operation from 1st April 1935. RBI was established with share capital of 5 crores. So 5 crore capital வச்சு ஆரம்பித்தாங்க. எல்லாமே வந்து ஷேர் கேபிட்டல் தான், which is divided into shares. ஒரு ஷேர் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லி சேல் பண்ணி எல்லாமே 5 crore வந்து ஷேர் கேபிட்டலில் தான் வந்து உருவாச்சு. The entire share capital was owned by the private shareholder. ஸோ ப்ரைவேட்டாக தான் இந்த பேங்க் வந்து இருந்துச்சு. இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வாஸ் இன் கல்கட்டா அண்ட் மூவ் டு மும்பை. ஸோ இதுதான் வந்து அந்த ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ், அதோட ஒரு காப்பி, ரிப்போர்ட் காப்பி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்ட் ரிசர்வ் பேங்க் transferred to Public Ownership Act 1948 and took over RBI after paying appropriate compensation to private shareholders. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஷேர்லாம் வந்துட்டு ப்ரைவேட்டாக சேல் பண்ணி ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்
ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க இன் 1948 ட்ரான்ஸ்ஃபர் டு பப்ளிக் ஓனர்ஷிப் அப்படின்ற ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சம் வந்து அதாவது ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணாங்க. யாருக்கு அப்படின்னா ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணி ஆர்பிஐயை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் Jan 1, 1949 RBI started functioning as government-owned Central Bank of India. It has 3 departments. The RBI was the Central Bank of Burma till 1947 and Central Bank of Pakistan till 1948. ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு சென்ட்ரல் பேங்காக ஒர்க் பண்ணியிருக்கு ஆர்பிஐ. இதுதான் வந்து என்வலப் ஆஃப் ஆர்பிஐ, ஆர்பிஐயோட லோகோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. அண்ட் இதுக்கு சென்ட்ரல் ஆஃபீஸ் இருக்குது. 33 டிபார்ட்மெண்ட்ஸ் இன் 2017 வரைக்கும் 33 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இட்ஸ் 4 ஜோனல் ஆஃபீஸ், 4 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. மண்டலங்கள், 4 மண்டலங்கள் என்ன அப்படின்னா மும்பை, டெல்லி, கல்கத்தா அண்ட் சென்னை. ஃபங்க்ஷனிங் அண்டர் லோக்கல் போர்ட்ஸ் வித் டெபுட்டி கவர்னர்ஸ் ஆஸ் தேர் ஹெட்ஸ். டெபுட்டி கவர்னர்ஸ்னால் துணை கவர்னர், அவங்க கீழே வந்து இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு ஆர்பிஐ. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் 17 regional offices and 11 sub-offices in 2017. The RBI is governed by the Central Board of Directors. The 21-member board is appointed by the Government of India. இது வந்து யார் கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே ஒர்க் பண்ணுது. அண்ட் 21 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கவர்னர் and 4 deputy governor appointed for the period of 4 years. ஒரு கவர்னர், அப்புறம் 4 துணை கவர்னர் இருக்காங்க. and 10 directors from various field. வேறு துறையிலேருந்து 10 directors வந்து இருக்காங்க. and 2 government officials இருக்காங்க. 4 directors, 1 from local boards. 1 each from local boards. நம்ம 4 ஜோனல் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 ஜோனலில் இருந்துட்டும் 4 directors வந்து இருக்காங்க. இதுதான் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ ஃபார் நம்ம வந்துட்டு சர்வீஸ் பிஸ்னஸ்னால் என்ன, எதுக்காக சர்வீஸ் பிஸ்னஸ் படிக்கிறோம், அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பிஸ்னஸே வந்துட்டு பேங்கிங் சர்வீஸ். அதில் ஆர்பிஐ பற்றி பார்த்துருக்கோம். ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் ஆர்பிஐ எப்படிலாம் வந்து உருவாச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ எடுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் share the video with your friends if you like, and please subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.